வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டர் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் நம்ம ரெகுலராக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே தான். ஓகேவா? ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டர் எக்ஸாமினேஷன்ஸில் 2 செக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதில் செக்ஷன் 2ல் தான் அப்புறம் இந்த ஜிகேயும் இங்கிலீஷும் வரும். ஓகேவா? ஸோ ஜிகே இங்கிலீஷும் செக்ஷன் 2ல் வரும். செக்ஷன் 1ல் வந்து போனால் ரீசனிங்கும் ஓகேவா மேக்ஸும் வரும். ஓகேவா? ஸோ இப்போது செக்ஷன் 2ல் வரக்கூடிய இந்த ஜிகே அண்ட் இங்கிலீஷ் தான் இதில் கட் ஆஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஏன்னா இதை வச்சு தான் அப்புறம் நமக்கு செலெக்ஷனே இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஜிகேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்புறம் நமக்கு வெண்டாரா எடிக்குட்டி அவங்க தான் அப்புறம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேட்டர்ன் டைப்பில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக அப்புறம் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனங்கபாலா வாஸ் எ ரூலர் ஆஃப் விச் டைனஸ்டி. ஓகே, ஸோ இது ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனங்கபாலா அப்படிங்கிறவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்புட் டைனஸ்டி. ஓகே, ராஜபுத்ரா. அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து குஜராத் பிரதிகாரா டைனஸ்டி. ஓகே, சாரி குர்ஜாரா பிரதிகாரா டைனஸ்டி. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பல்லவா டைனஸ்டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் 4ல் வந்து கில்ஜி. ஓகே, ஸோ கில்ஜி வம்சம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் ராஜபுத்திர வம்சமா, குர்ஜார் பிரதிகார வம்சமா, பல்லவ வம்சமா, கில்ஜி வம்சமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இந்த அனங்கபாலா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இல்லை, அதாவது எந்த டைனசிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜபுத் டைனசிட்டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் இருக்க ஸோ ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த அனங்கபாலா. ஓகே, ஸோ அனங்கபாலா நிறைய பேருக்கு வந்து பால வம்சமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரலாம். ஆனால் இங்கே இல்லை அந்த மாதிரி யோசிப்பீங்க. இந்த அனங்கபாலா அப்படிங்கிறவர் வந்து ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, ஸோ ராஜபுத் டைனசிட்டி சேர்ந்தவர் தான் இந்த அனங்கபாலா அப்படிங்கிறவர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா as of October 2025 what is the official language of India's neighboring country China? ஸோ சைனாவுடைய நெய்பரிங் கண்ட்ரி, அதாவது அக்டோபர் 2025 நிலவரப்படி இந்தியாவின் அண்டை நாடான சீனாவின் அதிகாரப்பூர்வ மொழி எது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சீனாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் 1ல் வந்துடா மாண்டரின், ஆப்ஷன் 2ல் வந்துடா சிங்களா, ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்துடா பர்மீஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துடா பெங்காலி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் சைனா கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இதில் எது சரியானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேரியன். ஓகேவா? ஸோ மாண்டேரியன் அப்படிங்கிறது தான் அப்புறம் சீனாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஓகே, புரிய நினைக்கிறேன். சீனாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து மாண்டேரியன். ஓகே, ஸோ சீனாவுடைய டைமில் வந்து சொல்லுவோம் சீனாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழியாக மாண்டேரியன் அப்படிங்கிற மொழி தான். ஓகே, ஸோ மற்ற மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிங்களா அப்படின்ட்டு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ ஸ்ரீலங்காவில் பேசக்கூடியதான் இந்த சிங்கள மொழி. ஓகே, ஸோ சிங்களம் அண்ட் தமிழும் தான் ஸ்ரீலங்காவில் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. பர்மீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர். ஓகே, ஸோ மியான்மரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படக்கூடிய ஒரு மொழி தான் அதெல்லாம் இந்த பர்மீஸ். ஓகேவா? ஸோ சிங்களம் வந்து ஸ்ரீலங்கா. ஓகே, பர்மீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்மான்னு சொல்லுவோம்ல, அதான் மியான்மர். பெங்காலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வங்காளம். ஓகே, ஸோ பெங்காலி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடியதான் இந்த பெங்காலி. ஓகே, புரியும் நினைக்கிறேன். மாண்டேரியன் அப்படிங்கிறது சைனா, சிங்களாங்கிறது ஸ்ரீலங்கா, பர்மீஸுங்கிறது மியான்மர் நாடு, அதேமாதிரி பெங்காலிங்கிறது பங்களாதேஷில் உள்ள மொழிகள். ஓகே, ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சைனா கேட்டிருக்காங்களா தான், இதை தாண்டி வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. பர்மீஸுங்கிறது எந்த நாட்டுடைய மொழி அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருக்காங்க அஃபீஷியல் லாங்குவேஜ்னு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த மினிமம் ரேட் பிலோ which bank are not allowed to lend money except in case specified by the Reserve Bank of
இந்தியா இஸ் காட். அதாவது என்னன்னா, ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்ட வழக்குகளை தவிர வங்கிகள் கடன் கொடுக்க அனுமதிக்கப்படாத குறைந்தபட்ச வீதம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இது என்னவா இருக்கும்? அதாவது இது வந்து நமக்கு பேங்கிங்லேருந்து, அதாவது எக்கனாமிக்ஸில் பேங்கிங்லேங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸு. அப்போது ரிசர்வ் வங்கியில் வந்து பார்த்தா என்ன சில இதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கடன் கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தா அதோட ரேஷியோ வந்து பார்த்தா குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டுடைய அதாவது லோனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா குறைச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன நேம் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து ரெப்கோ ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரெப்கோ வீதம் சொல்லப்படக்கூடியது. ஆப்ஷன் 2ல் வந்து ரிவர்ஸ் ரெப்கோ ரேட். ஓகேவா? ஸோ அதாவது தலைகீழ் ரெப்போ வீதம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரெப்கோ ரேட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து திரும்ப, அதாவது இப்போ இங்கே பாருங்களேன், இதுதான் ஆர்பிஐன்னு வச்சுங்க. உங்களுக்கு பதில் அப்புறம் சொல்கிறேன். ஆர்பிஐ. ஓகேவா? ஆர்பிஐ தான் வந்து ஒரு பேங்க். ஓகேவா? ஸோ ஏதோ பேங்க் இருக்குது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்கோ ரேட். ஓகேவா? ஸோ இந்த ரெப்கோ ரேட்டுங்கிறது இது. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இங்கே கொடுக்கும் பொழுது அது வந்து போனால் ஆர்பிஐ வந்து போனால் ஒரு பேங்க்கு கொடுக்குது. ஓகேவா? அதை வந்து போனால் ரெப்கோ ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து போனால் ஒரு 6% வச்சுங்களேன். 6% வச்சு ரெப்கோ ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனுக்கு வந்து போனால் கட்டுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அப்புறம் இந்த ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு திருப்பி கட்டும் பொழுது கட்டக்கூடிய அதுக்கு உள்ள ஒரு பெர்சன்டேஜ் வட்டி இருக்கும்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ 6% வந்து ரெப்கோ ரேட் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பேங்க் கொடுத்துருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு 8%. ஓகேவா? ஸோ 8%ல் வந்து ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இதுதான். அதாவது இப்போ எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ரெப்கோ ரேட்னா என்னென்னு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்னா என்னங்கிறது தெரியணும். ஓகே? ஆர்பிஐ வந்து பேங்க்கு கொடுக்குது அப்படின்னா அது ரெப்கோ ரேட்டில் கொடுக்கும். அதே இது பேங்க் வந்துன்னா வாங்கின காசை வந்துன்னா திருப்பி ஆர்பிஐக்கு கட்டும் பொழுது வந்துன்னா ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் எவ்வளோ சதவீதம் அப்படி மாதிரி வந்தால் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே? புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பாக வந்து இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? எப்போவுமே. அடுத்து கேஷ் ரேட். ஓகே? கேஷ் ரேட் அப்படிங்கிறது பண வீதம் சொல்லப்படக்கூடியது. ஓகே? ஸோ இது தனி சப்ஜெக்ட். அதுமாதிரி பேஸ் ரேட்டுங்கிறது வந்து சொல்லப்படுது. அடிப்படை விகிதம் சொல்லப்படக்கூடியது. இப்போது இங்கே சொல்லப்பட்டது வந்து இதில் வந்து எதுவாக இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சொன்னது வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெப்கோ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டுக்கும் புரிதல் இருக்கும். அது வந்து இதில் வந்து வருதா அப்படிங்கிறவங்கள புரிஞ்சிக்க முடியுதா? அதாவது என்னென்னா, கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெப்கோ ரேட்டோ அல்லது ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டோ இதில் வருமா வராதா அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்ட வழக்குகளை தவிர, அதாவது சில கடன்கள் இருக்கலாம், அது தவிர வங்கி கடன்கள் கொடுக்க அனுமதிக்கப்படாத குறைந்தபட்ச விகிதம். அப்போ இங்கே லோனை தவிர்த்து பேசுகிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, ரெப்கோ ரேட்டாகவும் இருக்க முடியாது, ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டாகவும் இருக்க முடியாது. ஓகே? அப்போ மிச்சம் இது ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் இருக்க முடியும். இப்போ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. ஓகே? ஸோ அடிப்படை விகிதம் அப்படிங்கிறது தான் அப்புறம் வரும். ஓகே? ஸோ ஏன்னா வங்கி கடன் கொடுக்க அனுமதிக்கப்படாத குறைந்தபட்ச விகிதம் என்னவா அழைக்கப்படுது அப்படின்னா அடிப்படை விகிதம் என்று தான் அழைக்கப்படுகிறது. அதாவது பேஸ் ரேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சரியானது வந்துன்னா பேஸ் ரேட் தான். ஓகேவா? ஸோ இதில் ரெப்கோ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்னா அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடிப்படை விகிதங்கிறது என்னங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும். ஓகே? புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ ரோட் புக் நேம்டு குலாம்கிரி இன் 1873. ஓகேவா? அதாவது 1873 குலாம்கிரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே. ஓகே? ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்போது இந்த 1873 குலாம்கிரி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியவர் யாராக இருக்க முடியும்? தேவேந்திரநாத் தாகூரா, ஜோதிபா பூலேவா, தயானந்த சரஸ்வதியா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரா? அப்போ இதில் எது வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிபா பூலே தான். ஓகேவா? ஸோ ஜோதிபா பூலே அப்படிங்கிறவங்க தான் அப்புறம் இந்த குலாம்கிரி. ஸோ இந்த குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை 1873 எழுதினாங்க. ஓகே? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குலாம்கிரி நூலை 1873 எழுதினவங்க தான் ஜோதிபா பூலே அப்படிங்கிறவங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டாபிக் பார்த்தோம்ல, இந்த கொஸ்டின்ஸ் 1873 குலாம்கிரிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியவங்க ஜோதிபா பூலே அப்படிங்கிறவங்க. இது எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னா சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்டில் வரக்கூடியது. ஓகே? ஸோ அதில் வரக்கூடியதான் இந்த இது தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகே? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த வேர்ல்டு கேம்ஸ் 2022 வாஸ் ஹெல்ட் இன் சிட்டி ஆஃப் த கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஓகேவா? அதாவது என்னென்னா உலக விளையாட்டு 2022 நடைபெற்ற நாட்டின் நகரம்
அமெரிக்காவில் எங்கே அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ வேர்ல்டு கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே 2021 நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போது ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டி. ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து வாஷிங்டன். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்லியன்ஸ். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பர்மிங்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி. ஓகே. முக்கியமான பகுதியெல்லாம் சொல்லப்படக்கூடியது. இந்த பகுதியில் எங்கே வந்து அந்த வேர்ல்டு கேம்ஸ் வந்து நடந்துச்சு. ஓகே. ஸோ ஏஷியன் கேம்ஸ் சொல்லுவோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறதுல எங்கே நடந்துச்சு அப்படிமா கேட்பான். ஓகேவா. ஸோ வேர்ல்டு கேம்ஸ் அப்படிங்கிறது அப்போது ஆஸ்டின், வாஷிங்டன், அதே மாதிரி நியூ ஆர்லியன்ஸ், அதேமாதிரி பர்மிங்ஹாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கிறதுல எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலக விளையாட்டு 2022 அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிங்ஹாம். ஆப்ஷன் 4ல் இருக்க பர்மிங்ஹாம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த உலக விளையாட்டு 2022 அப்படிங்கிறது அமெரிக்காவில் பர்மிங்ஹாம் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து நடைபெற்றுச்சு. ஓகேவா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறங்க. இது ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ முக்கியமான ஈவெண்ட்ஸை தாண்டி முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து எங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் எந்த இயரில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதான ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் மூவி 3 Idiots is based on the novel 5 Point Someone which is written by Indian author. ஓகேவா. அதாவது என்னென்னா பிரபலமான திரைப்படம் 3 Idiots இந்திய எழுத்தாளரால் எழுதப்பட்ட 5 Point Someone நாவலை அடிப்படையாக கொண்டது. அதாவது இந்த 3 Idiots அப்படிங்கிறது வந்து யார் 3 Idiotsங்கிற ஒரு மூவி வந்து வந்துச்சு. ஓகேவா. ஸோ பாலிவுட்டில் வந்தது மூவி இந்த மூவி. ஸோ அதை தான் வந்து நம்ம ஊரில் வந்து நண்பன்கிற மாதிரியான தமிழாக்கம் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. எஸ். ஸோ அந்த 3 Idiots மூவி அப்படின்ட்டு இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை தழுவி தான் எடுக்கப்பட்டது. அந்த நாவலுடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா 5 Point Someone. ஓகேவா. 5 பாயிண்ட் நீங்கள் யாரோன்னு சொல்லியிருக்காங்க இங்கே சம்மோன் இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா. சம்மோன். ஓகேவா. 5 Point Someone அப்படிங்கிறது வந்து அந்த நாவலேருந்து தழுவி எடுக்கப்பட்டதான் அப்புறம் இந்த 3 Idiotsங்கிற மூவி. இந்த மூவி இந்த 5 Point Someone அப்படிங்கிற அந்த நாவல் இருக்குல்ல அதோடைய இந்தியன் ஆத்தர் யார் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா. ஸோ இந்த 5 Point Someone அப்படிங்கிறது எழுதுனது இந்தியன் ஆத்தர் தான். அவருடைய நேம் என்ன அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து குஷவந்த் சிங். ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து நோவனல் சக்கரவர்த்தி. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து சேட்டன் பாகட். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ரோஜாய் டட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா இந்த 5 Point Someone அப்படிங்கிற இந்த நாவலை வந்து யார் எழுதியிருப்பா. குஷவந்த் சிங்கா, நோவனல் சக்கரவர்த்தியா, சேட்டன் பாகட்டா, ரோஜாய் டட்டாவான்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் பாகட். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க சேட்டன் பாகட் அப்படிங்கிறவர் தான் இந்த 5 Point Someone அப்படிங்கிற இந்த நாவலை வந்து எழுதுனவராக இருக்கார். ஸோ குஷவந்த் சிங் அப்படிங்கிறவர் இருக்கார்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான். ஓகே. ஸோ இவர் எழுதின ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற புக்கு தான் அப்புறம் குஷவந்த் சிங் வந்து எழுதின ஒரு நூல். ஓகே. ஸோ தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நிறைய ட்ரிப் வந்து இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் யார் எழுதுனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் குஷவந்த் சிங். இந்த சேட்டன் பாகட் எழுதின ஒரு நூல் தான் 5 Point Someone அப்படிங்கிறதையும் அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ரிவிஷன் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து புக்ஸை வச்சு கேட்கப்படக்கூடிய ஒரு டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் பிளானட் ரொட்டேட் இன் எ டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் அதர்ஸ். பின்வரும் கிரகங்களில் எது மற்ற கிரகங்களுக்கு எதிர் திசையில் சுழல்கிறது. ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க எந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு எதிர் திசையில். ஓகேவா. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று கூட ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஆப்ஷன் 1ல் வந்து ஜூபிட்டர், ஆப்ஷன் 2ல் வந்து சட்ரன், ஆப்ஷன் 3 வந்து மெர்க்குரி, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து வீனஸ். வியாழன், சனி அண்டு இங்கே வந்து பாதரசமா சாரி மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தமிழாக்கு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா. வீனஸ், புதன், வெள்ளி. ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல மெர்க்குரின்னு போட்டுக்க வேண்டியதான். மெர்க்குரி. ஓகே. இது வீனஸ். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எதிர் திசையில் அப்படியே சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீனஸ் தான் வரும். ஏன்னா மற்றெல்லாம் வந்துன்னா ஒரே டைரெக்ஷனில், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா. ஸோ
கிழக்கிலிருந்து மேற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்றதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடியதுனா நம்ம வீனஸ். ஓகேவா? ஸோ வீனஸ் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து சொல்லக்கூடியது. ஸோ மற்றபடி ஜூபிட்டர், அதாவது வியாழன், சனி அண்ட் மெர்க்குரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரொட்டேஷனில் சுற்றக்கூடியது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீனஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட்டாக வந்து சொல்லக்கூடியது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து வந்து பிளானட்லேருந்து டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டது. ஓகே, ஸோ பிளானட்டில் சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, அதுலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாக இது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, உசட் அம்ஜத் அலி கான் இஸ் பெஸ்ட் நவுன் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா உசத் அம்ஜத் அலி கான் பின்னொரு எந்த கருவிக்கு மிகவும் பிரபலமானவர் மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா சந்தூர், அண்ட் ஆப்ஷன் 2 ஷெனாய், அண்ட் ஆப்ஷன் 3 கிட்டார், அண்ட் ஆப்ஷன் 4 சரோத். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உஜத் அம்சத் அலிகானுங்கிறவர் எந்த கருவியை பயன்படுத்துறதுல மிகவும் புகழ்பெற்றவராக சொல்லப்படக்கூடியவர்னு பார்த்தீங்க அப்படின்னா சரோட். ஸோ சரோட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சரோட்டுங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் புகழ்பெற்றவர் இந்த உசத் அம்ஜத் அலிகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. ஓகே, புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் இதில் சரியான ஒன்று. ஓகே, உசட் அம்ஜத் அலிகான்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சரோட் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுலாம் புகழ்பெற்றவர். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறக்கூடியதில் யார் புகழ்பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இதை கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எஸ், ஸோ தெரிஞ்சுக்கிறங்க. ஏற்கனவே நம்ம கொடுத்த கிளாஸஸ்லேயும் தெரியாத விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சூப்பர் பவுல். ஓகே, ஸோ சூப்பர் பவுல் அண்ட் ஆனுவல் சாம்பியன்ஷிப் கேம் ஆஃப் ஃபுட்பால் இஸ் ஹெல்ட் இன் கண்ட்ரி. ஓகேவா? அதாவது என்னென்னா சூப்பர் பவுல் அப்படிங்கிற கால்பந்துக்கான வருடாந்திர சாம்பியன்ஷிப் விளையாட்டு நடத்தப்படக்கூடிய நாடு இது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து கனடா. ஓகே, ஆப்ஷன் 2 வந்து பெரு, ஆப்ஷன் 3 வந்து யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா, ஆப்ஷன் 4 வந்து மெக்சிகோ. ஓகேவா? கனடா, பெரு, அமெரிக்கா, மெக்சிகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சூப்பர் பவுல். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் பவுல் அப்படிங்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எந்த கேமுக்கானதுன்னா கால்பந்து இருக்கலாம், ஃபுட்பாலுக்காக வருஷம் வருஷம் நடத்தக்கூடிய ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி. இது எந்த நாட்டினால் நடத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இருக்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, ஸோ அமெரிக்காவில் தான் இந்த சூப்பர் பவுல் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப் போட்டி வந்துன்னா முக்கியமாக ஃபுட்பாலுக்காக வந்துன்னா நடத்தப்படக்கூடிய. ஓகேவா? ஸோ இதை வந்து வேறு விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபுட்பாலுக்காக நடத்தப்படக்கூடிய சாம்பியன்ஷிப் இது அப்படி மாதிரி கூட கேட்கலாம். அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் சூப்பர் பவுல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பர் பவுல் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சூப்பர் பவுலுங்கிறது அமெரிக்கா நாட்டால் வருஷம் வந்து நடத்தப்படக்கூடிய ஒரு சாம்பியன்ஷிப்பாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ சூப்பர் பவுல் அமெரிக்கா கால்பந்துக்கான வருடாந்திர சாம்பியன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, விச் எமங் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல்ஸ் மார்க் த ஸ்டார்ட் ஆஃப் தெலுங்கு நியூ இயர். ஓகேவா? பின்வரும் பண்டிகையில் எது தெலுங்கு புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஓணம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2 வந்து குடிபடா, ஆப்ஷன் 3 வந்து உகடி, ஆப்ஷன் 4 வந்து பொங்கல். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஓணம், குடிபடா, உகதி, பொங்கல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு புத்தாண்டுடைய தொடக்கத்தை வந்து குறிக்கக்கூடியது. ஓகே, இப்போ ஓணம்ங்கிறது வந்து இங்கே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேங்க, குடிபடாங்கிறது இங்கே வரும் தெரிஞ்சுங்க, அப்புறம் உகடிங்கிறது இங்கே வரும், பொங்கல் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நமக்கு நல்லா தெரியும் பொங்கலுங்கிறது தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓணம் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்து மாநிலம் இருக்க கேரளா. ஓகேவா? ஸோ கேரளாவில் வந்து வரக்கூடியதான் ஓணம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிபடா வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் வந்துன்னா குடிபடா. ஓகே, இப்போ மிச்சம் இருக்க உகடி, இந்த உகடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். தெலுங்கு நியூ இயரை சொல்லக்கூடியதான் இந்த உகடி அப்படிங்கிறது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் தமிழ்நாடு, உகடிங்கிறது தெலுங்கு, அதாவது தெலுங்கானா சொல்லுவாங்களா அங்கே, அதான் தெலுங்கு நியூ இயராக வந்து சொல்லப்படக்கூடியது. உகடி குடிபடா வந்து குஜராத் வரும், ஓணம்ங்கிறது கேரளாவில் வரும். ஓகேவா? ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ உகதிங்கிறது தெலுங்கு புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கக்கூடியதா இந்த உகதி ஃபெஸ்டிவல் வந்து சொல்லப்படக்கூடியது. உகதி பண்டிகைங்கிறது தெலுங்கு புத்தாண்டை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்லப்படக்கூடியது. ஓகே, புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். மற்றது சொல்லியிருக்கோம்ல, இப்போ ஓணம், குடிபடா அண்ட் பொங்கல் இதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இல்லை நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல்லேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் வரக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் டஸ் நாட்
ப்ரொடியூஸ் கோல் இன் இந்தியா. ஓகேவா? அதாவது என்னன்னா, பின்வரும் மாநிலங்களில் எது இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யவில்லை அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஓகே. ஆப்ஷன் 2ல வந்து ஒடிசா, ஆப்ஷன் 3ல வந்து குஜராத், ஆப்ஷன் 4ல வந்து ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ சத்தீஸ்கர், ஒடிசா, குஜராத் அண்ட் ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது வரும்? இப்போ இந்திய நிலக்கரியை இந்தியாவில் இங்கே கூட கொடுத்துருக்க மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் நிலக்கரிங்கிறது உற்பத்தி பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது எது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர், ஒடிசா, குஜராத், ஜார்க்கண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு குஜராத் தான். ஓகே. ஸோ குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்திங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ நிலக்கரி சுரங்கமே இல்லாதது தான் குஜராத் தான் வரும். ஓகே. ஸோ மற்றபடி நீங்கள் சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் இது மூணுமே இருந்ததுன்னா முக்கியமான ஒரு நிலக்கரி கொடுக்கக்கூடியதெல்லாம் முக்கியமான ஒரு. ஓகே. ஸோ இது இங்கே தான் அந்த சோட்டா நாக்பூர் ரீஜன் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நிறைய சுரங்கங்களுமே இருக்குது. ஓகேவா? ஸோ நிலக்கரி தாண்டி வந்து மேங்கனீஸு இந்த மாதிரி நிறையா சுரங்கங்கள் இருக்குது. அதனால் அங்கேருந்து நிலக்கரியுமே எடுக்கப்படக்கூடியது இந்த சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்டு. இதில் சம்மந்தம் இல்லாதது இப்போது இந்த சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் பூராமே வந்து நீங்கள் இப்போ இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பூரா வந்துடும். ஓகேவா? ஸோ இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குஜராத் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஓகே. ஸோ குஜராத் வந்துடும், இந்த ராணாபட்ச் இந்த சைடு வந்துடும். இந்த பக்கம் உள்ளதில் வந்துடும் இந்த சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் போயிடும். அப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சம்மந்தம் இல்லாமல் இருக்குது குஜராத் தான். குஜராத் அப்படியே வந்துன்னா மேற்கு பக்கம் போயிடும். இந்த இதெல்லாம் சத்தீஸ்கர், ஒடிசா, இது ஜார்க்கண்ட் வந்துடும் நார்த் ஈஸ்ட் சைடு வந்துடுமா? எஸ், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, மொகஞ்சதாரோ பிளாங்க்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிவிலைசேஷன். ஓகேவா? மொகஞ்சதாரோ பின்னரும் எந்த நாகரிகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன வர முடியும்? ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மாயா சிவிலைசேஷன். ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அண்ட் ஆப்ஷன் 3 மெசோடோமியா சிவிலைசேஷன், மெசோடோமியா நாகரிகம். அண்ட் ஆப்ஷன் 4 வந்து எகிப்தியன் சிவிலைசேஷன், எகிப்திய நாகரிகம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? இப்போ இதில் வந்துட்டு இந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது எந்த நாகரிகத்தை சேர்ந்தவங்களா வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயா சிவிலைசேஷனா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா, மெசோடோமியா சிவிலைசேஷனா, எகிப்தியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் வரக்கூடிய. ஸோ இண்டஸ் வேலி அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் அப்புறம் இந்த மொகஞ்சதாரா அண்ட் ஹரப்பா வரும். ஸோ அப்படிப்பட்டது தான் அப்புறம் இந்த புரியும் நினைக்கிறேன். சிந்துவெளியில் 2 வருவாங்க, ஒன்று ஹரப்பா, ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா. ஓகே. ஸோ ஒன்று ஹரப்பா சிவிலைசேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. ஓகே. ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோங்கிறது சிந்துவெளி நாகரிகத்தில் வரக்கூடியது. ஓகே. ஸோ எல்லாருமே தெரியும். ஸோ அதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. பட் சிம்பிளான ஒன்று தான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து, ஏசியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸாக வந்து இதை பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கீழே வாட்ஸ்அப் பண்ண டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேறு எதுவும் நம்ம கிளாஸஸ் ரிலேட்டடாக அல்லது எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.